அவுல் பக்கீர் ஜெய்னுலாபுதீன் அப்துல் கலாம் என்பவரே டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஆவார். இவர் ஒரு சிறந்த இந்திய விண்வெளி விஞ்ஞானி மற்றும் அரசியல்வாதி ஆவார். அவர் 2002 முதல் 2007 வரை இந்தியாவின் 11வது ஜனாதிபதியாக பணியாற்றினார். தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த அவர் இயற்பியல் மற்றும் விண்வெளி பொறியியல் படித்தார். அவரின் 4 சகாப்தங்கள் என்னவென்றால் விஞ்ஞானி மற்றும் அறிவியல் நிர்வாகியாகவும், முக்கியமாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியவற்றிலும், மேலும் இந்தியாவின் சிவில் விண்வெளி திட்டம் மற்றும் இராணுவ ஏவுகணை மேம்பாட்டு முயற்சிகளில் அதிகமாக ஈடுபட்டார். பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ஏவுகணை வாகன தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதில் அவர் ஆற்றிய பணிக்காக இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று கூறப்பட்டார். 1998இல் இந்தியாவின் பொக்ரான் 2 அணுசக்தி சோதனைகளில் அவர் ஒரு முக்கிய நிறுவன தொழில்நுட்ப மற்றும் அரசியல் பங்கை கொண்டிருந்தார். பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆகிய இரு கட்சிகளின் ஆதரவுடன் 2002இல் இந்தியாவின் 11வது ஜனாதிபதியாக கலாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மக்கள் ஜனாதிபதி என்று பரவலாக இவரை குறிப்பிட்டனர். இந்தியாவின் உயரிய குடிமகன் விருதான பாரத ரத்னா உட்பட பல மதிப்புமிக்க விருதுகளை பெற்றுள்ளார். 2015 ஜூலை 27 அன்று இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஷில்லாங்கில் தனது சொற்பொழிவை ஆற்றிக்கொண்டிருந்த பொழுது தனது 83 வயதில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு இறந்தார். அவருடைய ஆரம்ப வாழ்க்கை மற்றும் கல்வி 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் நாள் பாம்பன் தீவில் உள்ள ராமேஸ்வரத்தில் புனித யாத்திரை மையத்தில் ஒரு தமிழ் முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தார். 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் நாள் தனது தந்தை ஜெய்னுலாபுதீன் அவருக்கும் அவரது தாயார் ஆஷி அம்மாளுக்கும் பிறந்துள்ளார். அவரது தந்தை மரக்காயர் பாடக உரிமையாளராக இருந்து வந்துள்ளார். ராமேஸ்வரத்திற்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே அழைத்து செல்லும் பணியினை அவர் சொந்தமாக படகு வைத்து அப்பணியை செய்து வந்துள்ளார். கலாம் அவரது குடும்பத்தில் 4 சகோதரர்கள் மற்றும் ஒரு சகோதரியில் இவர் இளையவர் என்று கூறப்படுகிறது. அவரது முன்னோர்கள் ஏராளமான சொத்துக்கள் மற்றும் பெரும் நிலப்பரப்புடன் பணக்கார மரக்காயர் வணிகர்களாகவும் நில உரிமையாளர்களாகவும் இருந்து வந்துள்ளனர். இவரது குடும்ப வணிகமானது நிலப்பரப்புக்கும் தீவுக்கும் இடையில் மளிகை பொருட்களை வர்த்தகம் செய்வதும், இலங்கைக்கு வருவதையும், அத்துடன் பிற நிலப்பகுதிக்கும் பாம்பனுக்கும் இடையில் யாத்திரிகர்களை ஏற்றிச் செல்வதே ஆகும். 1914இல் பாம்பன் பாலம் பிரதான நிலப்பகுதிக்கு திறக்கப்பட்டது. இதனால் அவர்களுடைய வணிகங்கள் தோல்வியடைந்துள்ளன. 1920களில் தனது மூதாதையர் வீட்டை தவிர குடும்பத்தின் சொத்துக்கள் இழந்துள்ளன. கலாம் பிறந்தபோது குடும்பம் வறுமையில் வாடியுள்ளது. அவர் சிறு வயதில் குடும்பத்தின் சிறிய வருமானத்தை கூட்ட செய்தித்தாள்களை விற்றிருக்கிறார். தனது பள்ளி பருவத்தில் கலாம் சராசரியான மதிப்பெண்களை பெற்றிருந்திருக்கிறார். கற்க வேண்டும் என்ற வலுவான விருப்பத்தை கொண்டிருந்துள்ளார். தனது விருப்பமான பாடத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக கடின உழைப்பாளி மாணவராக மாறியுள்ளார். அவர் தனது படிப்பில், குறிப்பாக கணிதத்தில் பல மணி நேரங்களை செலவிட்டிருக்கிறார். ராமநாதபுரத்தில் ஸ்வார்ட்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் தனது கல்வியை முடித்த பிறகு திருச்சியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பயின்றுள்ளார். 1954இல் இயற்பியல் பட்டம் பெற்று மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் விண்வெளி பொறியியல் படிப்பதற்காக 1955இல் சென்னைக்கு சென்றுள்ளார். அவருக்கு சிறிய வயதிலிருந்தே போர் விமானியாக ஆக வேண்டும் என்ற கனவு இருந்திருக்கின்றது. ஆனால் அந்த கனவை சிறிது நேரத்தில் தவறவிட்டுள்ளார். இது எனக்கு கற்றல் மற்றும் அறிவை பெறுவதற்கான நேரம் எனவும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கூறியுள்ளார். 1960இல் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பட்டம் பெற்ற பிறகு
பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் என்கிற ஸ்தாபனத்தில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு சேவையில் உறுப்பினராகி பிறகு விஞ்ஞானியாக சேர்ந்தார். அவர் ஒரு சிறிய ஹோவர்கிராஃப்ட் வடிவமைப்பதன் மூலம் தனது வாழ்க்கையை தொடங்கியுள்ளார். DRDOவில் தனது வேலையில் நம்பிக்கை இல்லாததால் இன்காஸ்பரில் சேர்ந்தார். புகழ்பெற்ற விண்வெளி விஞ்ஞானி விக்ரம் சாராபாயின் கீழ் பணிபுரிந்தார். தும்பா பூமத்திய ரேகை ஏவுதளத்தின் முதல் இயக்குனரான HGS மூர்த்தி அவர்களால் நேர்காணல் செய்யப்பட்டு இஸ்ரோவில் பணியமர்ந்தார். 1969இல் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். அங்கு அவர் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவுகணை வாகனத்தின் திட்ட இயக்குனராக இருந்துள்ளார். இது 1980 ஜூலையில் பூமிக்கு அருகிலுள்ள சுற்றுப்பாதையில் ரோகிணி செயற்கைக்கோளை வெற்றிகரமாக நிலைநிறுத்தியது. 1969இல் அரசாங்கத்தின் ஒப்புதலை பெற்று மேலும் மேலும் பொறியாளர்களை சேர்க்கும் வகையில் தனது திட்டத்தை விரிவுபடுத்தினார். 1963 முதல் 64 வரை அவர் வர்ஜீனியாவின் ஹாம்டவுனில் உள்ள நாசாவின் லாங்லி ஆராய்ச்சி மையத்திற்கு சென்றார். மேரிலாந்தின் கிரீன் பெல்ட்டில் உள்ள கோடாட் விண்வெளி விமான மையம் மற்றும் வாலோப்ஸ் விமான வசதி 1970 மற்றும் 1990களுக்கு இடையில் துருவ செயற்கைக்கோள் ஏவுகணம் PSLV மற்றும் SLV-3 திட்டங்களை உருவாக்க முயற்சி செய்தார். இவை இரண்டும் வெற்றிகரமாக நிரூபிக்கப்பட்டவையாகும். அவரது ஆராய்ச்சி மற்றும் கல்வி தலைமை அவருக்கு 1980களில் பெரும் விருதுகளையும் கௌரவத்தையும் கொண்டு வந்து சேர்த்தது. திட்டமிட்ட ஏவுகணைகளை ஒன்றன் பின் ஒன்றாக எடுப்பதற்கு பதிலாக ஒரே நேரத்தில் ஏவுகணைகளை உருவாக்குவதற்கான முன்மொழிவை மேற்கொண்டார். இந்த திட்டத்தின் கீழ் பல ஏவுகணைகளை உருவாக்குவதில் கலாம் முக்கிய பங்காற்றியுள்ளார். இதில் அக்னி ஒரு இடைநிலை ஏவுகணை மற்றும் பிருத்வி மேற்பரப்பு ஏவுகணையாக அடங்கும். கலாம் பிரதமரின் தலைமை அறிவியல் ஆலோசகராகவும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் செயலாளராகவும் 1992 முதல் 1999 வரை பணியாற்றியுள்ளார். இக்காலகட்டத்தில் தான் பொக்ரான் 2 அணு ஆயுத சோதனைகள் நடத்தப்பட்டன. இந்த காலகட்டத்தில் கலாமை சிறந்த அணு விஞ்ஞானியாக மாற்றியது. 1998ஆம் ஆண்டு குறைந்த விலை கரோனரி ஸ்டென்ட்டை கலாம் உருவாக்கினார். அதற்கு கலாம் ராஜு ஸ்டென்ட் என்று பெயரிடப்பட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டில் கிராமப்புறங்களில் சுகாதார பாதுகாப்புக்காக கரடுமுரடான டேப்லெட் கணினியை வடிவமைத்துள்ளார். அதற்கு கலாம் ராஜு டேப்லெட் என்று பெயரிடப்பட்டுள்ளது. அவர் ஜனாதிபதி ஆனபொழுது இணையம் மற்றும் ஊடகங்களிலும் எல்லா இடங்களிலும் என்னிடம் ஒரு செய்தி கேட்கப்பட்டது. அப்பொழுது இந்த தருணத்தில் நாட்டு மக்களுக்கு என்ன செய்தி கொடுக்க முடியும் என்று யோசித்தேன் என. அப்போது அவர் டாக்டர் விக்ரம் சாராபாய், பேராசிரியர் சதீஷ் தவான் மற்றும் டாக்டர் பிரம்ம பிரகாஷ் ஆகிய 3 சிறந்த ஆசிரியர்களிடம் நான் தலைமைத்துவத்தை கற்றுக்கொண்ட எனது முதல் நிலை இதுவாகும் என கூறியுள்ளார். அவர் குடியரசுத் தலைவர் ஆவதற்கு முன் ராஷ்டிரபதி பவனை ஆக்கிரமித்த முதல் விஞ்ஞானி மற்றும் முதல் இளங்கலை ஆவார். அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் மக்கள் ஜனாதிபதி என்று அன்புடன் அழைக்கப்பட்டார். அவர் தனது பதவி காலத்தில் எடுத்த கடினமான முடிவு என்னவென்றால் ஹேபிட் ஆஃப் த ஹேபிட்டில் கையொப்பமிட்டதாகும். கலாம் தனது பதவி காலத்தில் அவருக்கு சமர்ப்பிக்கப்பட்ட 21 கருணை மனுக்களில் 20 மனுக்களின் தலைவிதியை தீர்மானிப்பதில் இந்திய ஜனாதிபதிக்கு மன்னிப்பு வழங்கவும் மரண தண்டனை இடைநிறுத்தவும் அதிகாரம் அளிக்கின்றது. கலாம் தனது 5 ஆண்டு ஜனாதிபதி பதவியில் ஒரே ஒரு கருணை மனு மீது மட்டுமே செயல்பட்டுள்ளார். தூக்கிலிடப்பட்ட கற்பழிப்பு குற்றவாளியான தனஞ்சய் சட்டர்ஜியின் மனுவை நிராகரித்ததாகும். கலாம் தனது நேர்மை மற்றும் எளிமையான வாழ்க்கை முறைக்காக குறிப்பிடத்தக்கவராவார். அவர் ஒரு டீடோட்லர். கலாம் ஒருபோதும் தொலைக்காட்சி பயன்படுத்தியதில்லை. மேலும் காலை 6:30 மணிக்குள் எழுந்து
அதிகாலை 2 மணிக்கு உறங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவருடைய சில தனிப்பட்ட உடைமைகளில் அவருடைய புத்தகங்கள், வீணை, சில ஆடைகள், ஒரு CD பிளேயர் மற்றும் ஒரு மடிக்கணினி ஆகியவைகளே அடங்கும். அவரது மரணத்தில் அவர் எந்த விருப்பத்தையும் விட்டுவிடவில்லை. மேலும் அவரது உடைமைகள் அவரது மூத்த சகோதரருக்கு சென்றன. கலாமின் வாழ்நாள் முழுவதும் மதமும் ஆன்மீகமும் தான் மிக முக்கியமானதாக இருந்துள்ளது. அவர் தனது சொந்த ஆன்மீக பயணத்தை அவரின் இறுதி புத்தகமான டிரான்சென்டென்ஸில் அனுபவ பாடமாக மாற்றியுள்ளார். இந்து மரபுகளை நன்கு அறிந்திருந்திருக்கிறார். சமஸ்கிருதம் மற்றும் பகவத்கீதைகளை படித்துள்ளார். மேலும் அவருக்கு சைவ உணவுதான் அதிகமாக பிடித்துள்ளது. கலாம் தமிழ் கவிதைகளை எழுதுவதிலும் வீணை வாசிப்பதிலும் ஆர்வம் கொண்டிருந்திருக்கிறார். 2002ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரைகளில் ஒன்றுபட்ட இந்தியாவுக்கான தனது விருப்பத்தை மீண்டும் வலியுறுத்தினார். மேலும் நமது நாட்டின் மாறுபட்ட பாரம்பரியங்களுக்கிடையில் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்ய விரும்புகிறேன் என்று. இது அவர் வெளியிட்ட 2வது முதல் கடைசி புத்தகமான டிரான்சென்டென்ஸில் முன்னறிவிப்பு என்ற தலைப்பில் உள்ளது. இந்தியா 2020 என்ற தனது புத்தகத்தில் இந்தியாவை 2020க்குள் அறிவு கலாச்சாரம் வளர்ந்த நாடாகவும் அதை உருவாக்குவதற்கான செயல் திட்டத்தை வலுவாக வாதிட்டவராவார். இந்தியாவில் அணு ஆயுத திட்டத்தில் அவர் ஆற்றிய பணி எதிர்கால இந்தியாவை ஒரு வல்லரசு நாடாக நிலைநிறுத்துவதற்கான ஒரு வழியாக அவர் கருதினார். ஒருங்கிணைந்த செயல்பாட்டிற்கான முக்கிய திறனை கொண்ட இந்தியா 5 பகுதிகளாக நான் அடையாளம் கண்டுள்ளேன் எனவும், அதில் விவசாயம் மற்றும் உணவு பதப்படுத்துதல், கல்வி மற்றும் சுகாதாரம், தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பம், நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் உள்கட்டமைப்பு, நம்பகமான மற்றும் தரமான மின்சாரம், மேற்பரப்பு போக்குவரத்து மற்றும் உள்கட்டமைப்பு, முக்கியமான தொழில்நுட்பங்களில் தன்னிறைவு. இந்த 5 பகுதிகளும் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புடையவை. ஒருங்கிணைக்கப்பட்ட வழியில் முன்னேறினால் உணவு, பொருளாதாரம் மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு வழிவகுக்கும் என கூறியுள்ளார். கலாம் அவர்கள் குறிப்பாக மாணவர்களிடம் மிகவும் அக்கறையுடன் செயல்பட்டார். இனிமேல் அவர்களுடன் எனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எனவும், அவர்களின் கற்பனையை தூண்டிவிடவும், வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்காக அவர்களை வேலை செய்ய தயார்படுத்துவதாகவும் விரும்புகிறேன் என்று கூறியுள்ளார். ஒவ்வொரு மாணவரும் தங்கள் உள்ளத்தில் மறைந்திருக்கும் நெருப்பை பயன்படுத்தி வெற்றியின் மூலம் வானத்தை ஒளிரச் செய்ய வேண்டும் என்பதே அவரது கனவாகும். கலாம் அவர்கள் 40 பல்கலைக்கழகங்களில் இருந்து 7 கௌரவ டாக்டர் பட்டங்களை பெற்றுள்ளார் மற்றும் DRDOவில் அவர் பணியாற்றியமைக்கான இந்திய அரசாங்கம் 1981இல் பத்மபூஷன் விருதையும் 1990இல் பத்ம விபூஷன் விருதையும் அவருக்கு வழங்கி கௌரவித்தது. 1997ஆம் ஆண்டு இந்தியாவில் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தின் அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் நவீனமயமாக்கலுக்கான அவரது பங்களிப்பிற்காக இந்தியாவின் உயரிய சிவிலியன் விருதான பாரத ரத்னா விருதுவை பெற்றார். 2008இல் ஹூவர் பதக்கத்தை பெற்றார். 2013ஆம் ஆண்டில் விண்வெளி தொடர்பான திட்டத்தின் மேலாண்மை மற்றும் தலைமைத்துவத்தில் சிறந்து விளங்கியதற்காக தேசிய விண்வெளி சங்கத்தின் வான் பிரவுன் விருதை பெற்றார். 2012இல் அவுட்லுக் இந்தியாவின் சிறந்த இந்தியர் என்ற வாக்கெடுப்பில் கலாம் 2வது இடத்தை பிடித்தார். அவர் பிறந்த நாளான அக்டோபர் 15 அன்று இளைஞர் மறுமலர்ச்சி நாளாக மாநிலம் முழுவதும் கடைபிடிக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கலாமின் 84வது பிறந்த நாளான அக்டோபர் 15 அன்று புதுடில்லியில் உள்ள DRDO பவனில் அவரின் நினைவாக தபால் தலைகளை இந்திய அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. மிகச்சிறந்த தலைவரான அப்துல் கலாமிற்கு நம் இந்தியாவில் அதிக துறைகளுக்கும் கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் அவருடைய பெயரை வைத்து அவருக்கு புகழை தேடி தந்து கொண்டிருக்கின்றனர். ஆகையினால் அவர் எப்படி தனது வெற்றிகளை பெற்றாரோ அதுபோல் நாமும் நம் வாழ்க்கையில் தொடர்ந்து பல விருதுகளையும் வெற்றிகளையும் பெறுவதற்கு
அவரின் மிகச்சிறந்த உந்துதலை எடுத்துக்கொண்டு சிறந்த வெற்றிகளை அடைய வேண்டும் என்று அவரது கனவினை நனவாக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.